குறிப்பிட்ட நேரத்திற்குள் எல்லோரும் வர வேண்டும், 6 மணிக்குள் மாநாடு முடிந்துவிடும் என்று நான் ஏற்கனவே அறிவித்தேன். அந்த அறிவிப்பினால் சற்று பொறுமையாக வர வேண்டியவர்கள் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் வந்து குவிந்து விட்டார்கள். மேடையில் அமரக்கூடிய இருக்கைகள் நாங்கள் போடுவது வழக்கம். இந்த மாநாட்டில் நாங்கள் புதிதாக இந்த மறுசீரமைப்பு செய்ததனால் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்குமான தொகுதி மாவட்ட செயலாளர்களை மேடையில் அமர வைக்க இருக்கைகள் போட்டோம். அதேபோல் மண்டல வாரியாக பொறுப்பாளர்கள் ஏராளமாக நியமனம் செய்திருக்கிறோம். மண்டல செயலாளர்கள், மண்டல துணை செயலாளர்கள் என்று. மாநில பொறுப்பாளர்கள் எண்ணிக்கையும் இப்போது நாங்கள் அதிகரித்திருக்கிறோம். முதன்மை செயலாளர் என்பதை அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு அணிக்கும் முதன்மை செயலாளர் போட்டு ஒவ்வொரு அணிக்கும் 13 மாநில செயலாளர்கள் என்று பல அணிகளுக்கு மாநில செயலாளர்களையும் நியமனம் செய்திருக்கிறோம். ஆகவே இந்த மாநில பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், தொகுதி மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் ஒரே மேடையில் அமர வைத்து அவர்களை அறிமுகப்படுத்துவது என்கிற அடிப்படையில், அங்கீகரிப்பது என்கிற அடிப்படையில் இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று நான் கருதி ஒரே மேடையில் அனைவருக்கும் நாற்காலிகளை போட்டோம். கிட்டத்தட்ட 160 அடி நீளம், 80 அடி அகலம் கொண்ட மேடை, 400 இருக்கைகளுக்கு மேலாக நாங்கள் போட வேண்டிய ஒரு முடிவை நாங்கள் எடுத்தோம். அப்போது பாஸ் அனுமதி அட்டை வழங்கியவர்கள் மட்டும் மேடைக்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்த நிலையில் அவர்களோடு கூடுதலாக ஆளுக்கு 2 பேர் 3 பேர் என்று மேடையிலே ஏறிவிட்டார்கள். அதை எங்களால் தடுக்க முடியாமல் போய்விட்டது. அதனால் மேடையில் பெரிய ஒரு திரள் நிற்கிற சூழல் ஏற்பட்டது. அது மட்டுமில்லாமல் வழக்கத்திற்கு மாறாக பெருந்திரள் அங்கே கூடிவிட்டது. ஒரே நேரத்தில் மழை பெய்யும் என்று கருதி வானிலை அறிக்கைகளை கண்டு நாங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் எல்லோரும் வர வேண்டும், 6 மணிக்குள் மாநாடு முடிந்துவிடும் என்று நான் ஏற்கனவே அறிவித்தேன். அந்த அறிவிப்பினால் சற்று பொறுமையாக வர வேண்டியவர்கள் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் வந்து குவிந்து விட்டார்கள். இதனால் அந்த நெரிசல் ஏற்பட்டது. எனவே கரூர் சம்பவம் போல் ஒரு சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்று நான் 2 நிமிடங்களில் என்னுடைய உரையை முடித்து கொண்டேன். அவ்வளவுதான். இது எந்த வகையிலும் எமது இயக்க தோழர்களின் குறைபாடு அல்ல. அது நான் எடுத்த முடிவின் காரணமாக ஏற்பட்ட ஒரு விளைவு. அவ்வளவுதான். இந்த மாநாட்டை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் அல்லது என்னை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் யாருமே நீங்கள் சிந்திக்கிற அடிப்படையில் சிந்திக்கவில்லை, பேசவில்லை. காவல்துறை என்ன செய்தது, அந்த மேடையை சுற்றி எவ்வளவு பேர் காவல்துறையினர் நிறுத்தப்பட்டார்கள், மேடையில் ஏறக்கூடியவர்களை அவர்கள் கண்காணித்தார்களா இல்லையா, இந்த பாதுகாப்பு தொடர்பான ஏற்பாடுகளை செய்தார்களா இல்லையா, இது வழக்கமான ஒரு கேள்வி. ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் அந்த கோணத்தில் எதையுமே பேசாமல் இவர்கள் ஒழுங்கீனமானவர்கள் என்று ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதனால் எங்கள் வலிமையை அவர்கள் நீர்த்து போகச் செய்ய முடியாது. நாளுக்கு நாள் இந்த இயக்கம் வலிமை பெற்று வருகிறது. திரு விஜய் அவர்களின் வருகைக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கரைந்து போய்விட்டது என்றெல்லாம் 3 மாத காலமாக சமூக ஊடக தளங்களில் அவதூறுகளை பரப்பியவர்களின் முகத்தில் கரியை பூசியிருக்கிறார்கள் சிறுத்தைகள். அதற்கான ஒரு மாநாடு தான் இந்த மாநாடு சான்றாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக 30 வயதுக்கு உட்பட்ட இளம் தலைமுறையினர் 50% மேல் பங்கேற்றார்கள் என்கிற உண்மையும் அவர்களுக்கு கசக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. அதெல்லாம் நாங்கள் இன்னும் முறைப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரபூர்வமாக கூட்டணியை அறிவித்த பிறகு கேட்க வேண்டிய கேள்வி. நாம் ஒரு யூகமாக ஒரு கேள்விக்கு யூகமாக ஒரு பதிலை சொல்ல முடியாது. ஏற்கனவே நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தபோது அந்த டீலிமிட்டேஷன் பில் வந்தவுடனேயே முதலில் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது திமுக. அதை ஒட்டி எல்லா எதிர்க்கட்சிகளும் நாங்கள் ஒருங்கிணைந்து மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் பெரும் குரல் எடுத்து பேசினோம். அதன் விளைவாக அன்றைக்கு அது தோற்று போனது. ஆகவே
எதிர்காலத்தில் என்ன முடிவை திமுக எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் நாம் பார்க்க வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் அந்த பில் வரணும். அந்த பில் என்ன சொல்லணும்னா, இந்த இருக்கிற இப்போ 545 43 543 அந்த 543 அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும். அந்த எண்ணிக்கை இனிமேல் எப்போதுமே கூடுதலாக அறிவிக்க மாட்டோம், மாற்ற மாட்டோம் என்று ஃப்ரீஸ் செய்ய வேண்டும், நிலைப்படுத்த வேண்டும். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கருத்து. இந்த கருத்தை எல்லா கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் பேச வேண்டும். எண்ணிக்கையை பெருக்குவது எந்த வகையிலும் எந்த கோணத்திலும் நாட்டுக்கு நல்லதல்ல, ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. மக்களவையை கேலிக்கூத்தாகிவிடும். இப்போது இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைக்கு உரிய பிரதிநிதித்துவம், அதாவது நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பே கொடுக்கப்படலை. இந்த சூழலில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டால் இன்னும் கூடுதல். அதனால தான் சொல்கிறோம், அதனால தான் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் சொல்கிறோம். 2 உறுப்பினர்களை கொண்ட கட்சி, 1 உறுப்பினர்களை கொண்ட கட்சி பெரும்பாலான விவாதங்களில் பங்கேற்கவே முடிவதில்லை. ரொம்ப போராடித்தான் மணிக்கணக்கில் காத்திருந்து 2 நிமிடம் 3 நிமிடம் வாங்கி நாங்கள் பேசுகிறோம். அப்படி இருக்கிற போது எண்ணிக்கை இன்னும் பெருகினால் யாரும் அங்கே எந்த கருத்தையும் பேச முடியாது. 5 வருஷத்தில் 1 முறை 2 முறை பேசுறது கூட பெரிய அபூர்வமாயிரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஆக பிரதிநிதித்துவம் என்பது இல்லாமலே போய்விடும். ஆகவே தான் அந்த எண்ணிக்கையே கூட்டக்கூடாது என்கிற நிலைப்பாட்டைத்தான் எடுக்க வேண்டும். அது திமுகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இந்த நிலைப்பாட்டை வலியுறுத்துவதன் மூலம்தான் இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் கருத்து.